ஆட்டோ ஆஃப் பண்ணி போட்டு இயற்கை காற்றை சுவாசிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யுங்க பாருங்கள், வேப்ப மரத்து இணல்ல இருக்கேன். வேப்ப மரத்துக்குள்ள இருக்கேன். நீங்கள் சேலம் மகேஸ்வரன் அவர்களே, சேலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு நான் உங்கள் சேலத்தில் 5 முக்கு ரோட்டில் இருந்தேன். ஒரு 2 வருஷம் இருந்திருப்பேன். கோனை லிஃப்ட் கம்பெனியில் மெக்கானிக்காக இருந்தேன். 5 முக்கு ரோடு தெரியுங்களா? சேலம் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மேக்காலாக வரணும். 5 முக்கு ரோட்டில் இருந்தேன் சேலம். நீங்கள் சேலத்தில் எந்த இடம்? நீங்கள் சாப்பிட்டீங்களா? 5 ரோடு உங்களுக்கு 5 ரோடு தானா? எனக்கும் அங்கே இருந்தேன் கொஞ்ச நாள். 3 வருஷம் இருந்திருக்கேன். 3 வருஷமோ 2 வருஷமோ இருந்திருக்கேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ தான் நான் ஊரில் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறேன். இரும்பு வியாபாரம் ஊர் ஃபுல்லாக தெருவாக சுற்றி வருவாங்க ஆட்டோவில். இந்த சத்தம் போட்டுக்கிட்டு வருவாங்க இல்லையா, பழைய இரும்பு தகரம் பித்தாலை அந்த மாதிரி சொல்லி நாங்கள் ஸ்பீக்கர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ரெக்கார்டு மூலமாக ஊர் தெருவாக சுற்றி வருவோம். பழைய பொருள் ஜாமான் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் வாங்கிடுவேன், எடையை போட்டு வாங்கிடுவேன். ஆமாம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நேரமே போக மாட்டாங்க, என்ன பேசுன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மகேஸ்வரன் அவர்களே, என்ன பேசுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், சரிங்களா? தனியாக இருந்து உடம்பு வேண்டியாக இருக்குது. உங்கள் காதல் கதை சொல்லு ப்ரோ, அப்போது டைம் பாஸ் ஆகும். காதல் என்ன காதலே, நான் காதலிச்சதெல்லாம் தெருவில் போகுது. ஆமாம், என் காதல் கதைலாம் கேட்டீங்கன்னா, சோகத்திலும் சோக கதை, எங்கே முட்டி சொல்ல மாடும் பாதை. செல்வ பாக்கியா, காதலே வேஸ்ட்டு தான். செவுத்தில் முட்டி தான் நான் பண்ணணும். என்ன காதல், நம்ம காதல் எல்லாம் வேஸ்ட்டு. காதல் 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 இது வரைக்கும் 5 பிள்ளைகளை காதலிச்சிருக்கேன். 5 இன்னைக்கு இடுப்பில் பிள்ளையோட அலையுது. நாங்கள் ஒத்தையில் அலையுதேன் காட்டுக்கல. வண்டியில் இரும்பு வியாபாரத்தில் காதல்லாம் இல்லை. ஐ எம் ஒன்லி சிங்கிள் தான். என்ன செய்ய, நான் வாங்கி வந்த வரம் அப்படி. நான் வாங்கி வந்த வரம் சிங்கிள் தான். நேரம் போக முடியாகி. நீங்கள் நல்லா வீட்டில் பழைய சீரியல் நாடகத்தை பார்த்துக்கிட்டு நேரம் போகுது. இங்கே எனக்கு வியாபாரம் இல்லை. நான் 5 பேரும் பிள்ளையோட இருக்காங்க, நீங்கள் தான் காரணமா? அப்படி இல்லை ப்ரோ, அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்க புருஷனோட இருக்காங்க. நான் இல்லை ப்ரோ, 5 பேரை என்னை விட்டுட்டு போயிட்டாள்வேன். ஆமாம், நான் நிச்சயம் என் நிலமை கடைசி இப்படி ஒத்தையிலேருந்து சிங்கிளாக இருந்து பாட்டு பாட வேண்டிய இருக்குது, வில்லு அடிக்க வேண்டிய இருக்குது. வில்லு என்ன ப்ரோ ஜெயா, என் நேரம் அப்படி. நீங்களே மேரேஜ் ஆகிடுச்சா உங்களுக்கு? சொல்லுங்கள் ப்ரோ. மகேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? என் காதல் கதையெல்லாம் சொன்னால் என்ன எங்கவே சொல்ல. 5 பேரை காதலிச்சிருக்கேன். 5 பேரை இன்னைக்கு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்காளுவேன். நான் அங்கே தெருவில் சுற்றி வரேன். இல்லை ப்ரோ, நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, நல்ல இடத்துலேருந்து உங்களுக்கு, நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. கொஞ்சம் காத்துருங்க, நல்லா கிடைப்பாங்க. ஆமாம், எனக்கும் அதே போல் தான் கிடைக்குங்க நம்பிக்கையில் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சய நமக்குன்னு நடக்கும்போது நடக்கும் ப்ரோ. கண்டிப்பாக நமக்கு பெட்டராக உள்ள லைஃப் கிடைக்கும் ப்ரோ, கவலையே படாதீங்க. நமக்கு நல்லா பெட்டராக கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். நமக்கு இறைவன் இருக்கான், இறைவனை நம்பினா போதும், நமக்கு அவன் கொடுப்பான். நமக்கு நல்ல குணமுள்ள பெண்ணும் நமக்கு கிடைப்பாங்க. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் காத்துருங்க, நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க கண்டிப்பாக. லைஃப் ஓகே தலை, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நம்புங்க. ஆமாம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
சொல்லவே இல்லையே. படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? சொல்லவே இல்லையே ப்ரோ.